நெல்லை இருதயக்குளத்தில் உள்ள அமலி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு வேட்டையன், கோட் ஆகிய படங்கள் திரையிடப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன் வணக்கம். இது குறித்தான விவரங்கள். இது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள விகேபுரத்தில் அரசு பெண்கள் பள்ளி, அதாவது உதவிபெறும் அரசு உதவிபெறும் பள்ளி இது. இந்த பள்ளியில் கடந்த சனிக்கிழமை திரைப்படங்களை ஒளிபரப்பியிருக்கிறார்கள். அதாவது எல்இடி ஸ்கிரீன் டிவியில், பெரிய டிவியில மாணவிகள் பார்க்கும் வகையில் திரைப்படத்தை ஒளிபரப்பியிருக்கிறார்கள். அதாவது இந்த பள்ளியை பொறுத்தவரைக்கும் 1700 மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளி. அது குறிப்பாக சிறு 1 முதல் 5 வரை மாணவிகளும் 6 முதல் 12 வரை மாணவிகளும் படிக்கக்கூடிய பள்ளி. இந்த பள்ளியில் 1700 மாணவிகள் படிக்கும் நிலையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ரஜினிகாந்த் நடித்த வேட்டையின் திரைப்படமும், அதே போல 6 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு 600 பேர் வரைக்கும் படம் பார்த்திருக்கிறார்கள். விஜய் நடித்த கோட் திரைப்படமும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது அந்த பள்ளி வளாகத்தில் இது திரையரங்கு போல ஏற்பாடு செய்து மாணவிகளிடம், அதாவது ரஜினிகாந்த் படத்திற்கு 10 ரூபாயும், தலா நபர் ஒருவருக்கு 10 ரூபாயும், விஜய் படத்திற்கு தலா 25 ரூபாய், ஒரு மாணவிக்கு 25 ரூபாய் வசூலித்திருக்கிறார்கள். இந்த தகவல் மெல்ல கசிந்ததும் சமூக வலைதளம் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியது. அதாவது இது பெற்றோர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதாவது மாணவர்கள் பள்ளிக்கு அனுப்பிய நிலையில் இவர்கள் திரையரங்கு போல அந்த சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் அவர்கள் விசாரணை உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் விசாரணை நடத்தும் போது கல்வி அதிகாரி விசாரிக்கும் பொழுது இது மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக சனிக்கிழமை திரையரங்கு போல ஏற்பாடு செய்து படம் போன்ற வெளியீடு செய்யப்பட்டதாக பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இது பள்ளிக்கூடத்தில் இது போன்ற திரையரங்குகள் போன்று நடத்தக்கூடாது என கல்வி அதிகாரி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதனிடையே நமக்கு தகவல் திரும்பும்போது கூறுவது என்னவென்றால், இது மன அழுத்தத்தை குறைப்பதற்காக முதற்கட்டமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மீது தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேற்கொண்டு நடக்காமல் பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இது நடந்த சம்பவத்திற்கு நடவடிக்கை இருக்கும் என்று மாவட்ட கல்வி அதிகாரி தெரிவித்திருக்கிறார். பள்ளிக்கூடத்திலேயே திரையரங்கு போல திரைப்படங்கள் வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.